அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஆக்சஸ் லைஃப் ஃபவுண்டேஷன். இது என் பேர் ரேணுகா. நான் வந்துட்டு இங்கே சென்டர் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு இல்லமாக செயல்பட்டு வருது. இங்கே வந்துட்டு இருக்கிற குழந்தைகள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை நேரத்தில் வந்துட்டு அவங்க வெளியூரில் சேர்ந்த குழந்தைகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே வந்து மருத்துவ உதவிகள் தேவைப்படுறப்ப 6 மாதம் 8 மாதம் வரைக்குமே அவங்களோட சிகிச்சை போகும். ஸோ அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கான தங்குமிடம், உணவு மற்றும் போக்குவரத்துக்காக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம இங்கே ஆக்சஸ் லைஃப்லேருந்து நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சஸ் லைஃப் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு மும்பை பேஸ்ட் என்ஜிஓ. பேன் இண்டியா லெவலில் இந்தியா முழுக்க 13 சென்டர் இருக்குது. மதுரை வந்து 11வது சென்டர். தமிழ்நாட்டில் வந்து இது 2வது சென்டர். இது வந்து கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது, மதுரையில் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாமே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதுக்காக சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக இங்கே இருக்காங்க. ஒரு நாள் உங்களால் முடிஞ்சால் உங்களால் இந்த குழந்தைகளை சந்தோஷமாக வைக்க முடியும், உங்களுக்கான நேரத்தை செலவழிக்க முடியும்னா இங்கே ஒரு நாள் எங்களை வந்து பாருங்கள். எங்களோட அலுவலகம், எங்களோட சென்டர் வந்துட்டு மதுரை அரசரடியில் இருக்குது. ஒரு நாள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மதுரையிலேருந்து மாற்றம் தேடி பாலமுருகன், மாற்றம் தேடி சமூக நல அறக்கட்டளை நிறுவனர். இப்போ இந்த அம்மா பேசினாங்க. இந்த ஹோமை வந்து எனது நண்பர் பிரேம் சார் அவர் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று சோமனின்னு ஒரு நண்பரும் இதை பற்றி சொல்லியிருக்காரு நிறையா. நான் ரீசெண்டாக இங்கே வந்துட்டு போனதில் இந்த குழந்தைகள்கிட்ட நான் பேசி சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் கொஞ்சம் வருத்தமும் எனக்கு நிறையா இருந்தது. இந்த குழந்தைகளுக்கு, இந்த ஹோமுக்கும், இங்கே உள்ளவங்களுக்கும் நான் எதாவது செய்யணும்னு இப்போ தோணுச்சு. இப்போ என்னால் முடிஞ்ச ஒரு 5 சேரும் கொஞ்சம் பழங்களும் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் என்னுடைய சமூக பணி வந்து தொடர்ந்து இங்கே நடைபெறும். என்னால் முடிஞ்சதை நான் உதவிகளை செய்ய காத்திருக்கேன். என்னை சார்ந்த நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு வந்து நீங்களும் ஒரு தடவை இங்கே வந்து வாங்க, வந்து உங்கள் குழந்தைங்க மாதிரி பாருங்கள். பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை செய்யுங்க. இன்றைக்கி இந்த இதுக்கு நம்ம இந்த உதவி செஞ்ச சென்னையை சேர்ந்த திரு கிருஷ்ணனையா அவர்களுக்கும், மேலல் பாடலுடைய குடியிருக்கும் தொழிலதிபர் திரு ஞானசிவமணி அவர்களுக்கும், எனது சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் அம்மாவின் சார்பாகவும் பணியாற்றும் நண்பர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி 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 நன்றி.